வணக்கம். மீண்டும் சம்பிரதான சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்னுடைய அபிமானி தமிழ்நாட்டில இருந்து தஞ்சாவூர்ல இருந்து போன் பண்ணிருக்காரு. பேர் சொல்ல விரும்பல. அதே மாதிரி ஆந்திரா, தமிழ்நாட்டில் வேறு சில இடங்களில் இருந்து நீங்க நிறைய வீடியோ யூடியூப்ல யோகா, தியானம், பிராணாயாமம், ஆன்மீகத்திற்கு சம்பந்தப்பட்டது, பிலாசபி, ஹிப்னாசிஸ், ஆல்பா மைண்ட் நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த டிவியில வர்றது, வீடியோல வர்றது, இந்த யூடியூப்ல வர்றது, இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு பண்ணா ஏதாவது ஏறக்குறைய பண்ணிக்கிட்டா என்ன பண்றது? ரொம்ப நல்ல கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. புஸ்தகம் பார்த்து பண்ற யோகம், இந்த மாதிரி வீடியோக்கள், யூடியூபுகள், டிவிடிக்கள் பார்த்து பண்ற யோகம் ஏதாவது ஏறக்குறையாச்சுன்னா என்ன பண்றது? நிறைய பேர் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, புஸ்தகத்தை படிச்சு யோகா பண்ணாத, டிவிடிங்க வீடியோ எல்லாம் வருது அதெல்லாம் போட்டு பண்ணாத, நீ தப்பு பண்ணா திருத்துறதுக்கு ஆள் இல்ல, நீ தப்பு பண்றேன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா? நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்களே, இதை ஃபாலோ பண்ண சரியா வருமா? சரியா வரும்னு என்ன கேரண்டி? ரொம்ப நல்ல கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. அவருன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் எனக்கு வேற ஊர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எந்த விதமான பண ஆதாயத்திற்காக நாங்கள் இந்த சர்வீஸ செய்யல. மனிதனின் சேவை கடவுளின் சேவை. சர்வீஸ் டு ஹியூமன் இஸ் சர்வீஸ் டு காட். இதுதான் எங்க மோட்டோ. இப்ப நீங்க தனித்தனியா பிராணாயாமம், தியானம், பிசிக்கல் பாடி, உங்க உடலுக்கு சம்பந்தப்பட்டதுக்கு தேவையான எக்ஸசைஸ், யோகா, மனோரீதியாக உங்க மனசை சரி பண்றதுக்காக அந்த ஆல்பா மைண்ட், ஹிப்னாசிஸ், இது உடலில் ஏற்பட்டிருக்கும் ஏற்பாடுகளை, குறைகளை நிவர்த்தி செய்ய ஹோலிஸ்டிக் ஹீலிங் சிஸ்டம்ஸ், பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல், சோசியல் வெல்னஸ். அப்படின்னா என்ன? பிசிக்கல், உடல் ரீதியாக ஏற்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வது ஒண்ணு. மென்டல், மனோ ரீதியாக ஏற்படும் குறைபாடுகளை நிறைவு செய்வது, சரி செய்வது 2. எமோஷனல், எமோஷன்னா என்ன? உத்வேகம். அது நெகட்டிவா எமோஷனல் இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். அதை எப்படி டியூன் அப் பண்றது? அது ஏன் வருது? அது எப்படி டியூன் அப் பண்றது? அதனுடைய வெல்னஸ். ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம். இந்த நாள்ல ஆன்மீகம் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. இந்த அவசரமான உலகத்தில் ஆன்மீகம் தேவை. ஆன்மீகத்தின் உன்னதமட்டத்திற்கு போவது எப்படி? சோசியல், புருஷ பொண்டாட்டி எப்படி இருக்கணும், அண்ணன் தம்பி எப்படி இருக்கணும், தந்தை மகன் எப்படி இருக்கணும், ஆபீஸ்ல மேனேஜர் ஒர்க்கர் எப்படி இருக்கணும், வெளியில போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்றோம், வெக்தி விகாசா, சம்ஸ்கிருதத்துல வெக்தி விகாசா அப்படின்னு சொல்றோம். இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு பேக்கேஜ் பண்ணி 15 நாள் கோர்ஸ், மருந்தில்லாமல் உங்கள் மானசீகமாக, மனோரீதியாக, உடல் ரீதியாக ஏற்பட்டிருக்கும்
கஷ்டங்களை, வியாதிகளை சரி செய்யும் ஒரு கோர்ஸ். 15 நாள். ஆல்ரெடி நீங்க ஏதாவது மருந்து இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது என்னென்ன காயலான்னு நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்டரி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது ஜஸ்ட் சிம்பிள். அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். மருந்தில்லாமல் குணம் செய்வது எப்படி? பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல், சோசியல். நான் சொன்ன மாதிரி யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன், ஆன்மீகம், ஹோலிஸ்டிக் ஹீலிங் சிஸ்டம்ஸ், மனோரீதியாக ப்ரோக்ராம்ஸ் செய்வதற்காக ஆல்பா மைண்ட் டெக்னிக்ஸ். அப்புறம் உணவுக்கு சம்பந்தப்பட்டது. உணவு கரெக்டா இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் போயிடும். இது எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜா பண்ணி 15 days கோர்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். ஜாய் ஆஃப் லைஃப் பேரு, ஃப்ரீடம் ஒர்க் ஷாப். ஜாய் ஆஃப் லைஃப் ஃப்ரீடம் ஒர்க் ஷாப். நான் ஏன் இதை இங்க சொல்றேன்னா, நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, குருக்களே நீங்க எங்க ஊருக்கு வந்து நாங்க ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர் ரெடி பண்ணிக்கிட்டா எங்க ஊர்ல வந்து நீங்க சொல்லி கொடுப்பீங்களா? சம்பிரதான சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எந்த விதமான பணம் எதிர்பார்க்காம பண்றேன்னு சொல்றீங்களே, நிறைய பேர் நாங்க சேர்த்துறோம், நீங்க எங்க ஊருக்கு வந்து சொல்லி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எதுவுமே யாரையுமே கேட்கல. அவங்களாவே எங்க ஊருக்கு வந்து நீங்க இந்த பாடத்தெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இந்த டிவியில இந்த யூடியூப்ல வீடியோவை பார்த்து நாங்க ஏதாவது பண்ணி தப்பாயிட்ட கஷ்டம். 10 பேர் 15 பேர் நாங்க அரேஞ்ச் பண்றோம், நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அன்பு அன்பு கட்டளை போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் உங்ககிட்ட காசு எதிர்பார்க்கலைங்க. என்னுடைய பஸ் சார்ஜ் போறது, நான் ஃபிளைட் எல்லாம் வரல, என்னுடைய பஸ் சார்ஜ் இல்லை ட்ரெயின்ல டிக்கெட் பக்கெட் பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு 3 வேளை சாப்பாடு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா 15 நாள் உங்க ஊர்ல இருந்து நான் உங்களுக்கு எல்லா பாடத்தையும் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறேன். எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க இதை கத்துக்கிட்டு பர்ஃபெக்டா சரியா கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் ஆற வரைக்கும் நான் இருக்கேன். எந்த ஊர்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் வர்றேன். ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகம். ஏன்னா இந்த 3 பாஷை தான் எனக்கு தெரியும். கண்டிப்பா வர்றேங்க, நீங்க கூப்பிடுங்க. இல்ல ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட் ஹிப்னாதெரபி, எங்களுக்கு ஹிப்னாதெரபியை பத்தி எங்களுக்கு நாலேஜ் வேணும், ஆல்பா மைண்ட் டெக்னிக்கை பத்தி எங்களுக்கு நாலேஜ் வேணும், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமை பத்தி எங்களுக்கு நாலேஜ் வேணும், யோகாவை பத்தி எங்களுக்கு நாலேஜ் வேணும், பிராணாயாமம் பிகினில் இருந்து அட்வான்ஸ் கோர்ஸ் வரைக்கும், குண்டலினி யோகம், இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் இல்ல பேக்கேஜ் நான் சொன்ன பாருங்க. பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல், சோசியல் வெல்பீயிங். ஜாய் ஆஃப் லைஃப் ஃப்ரீடம் ஒர்க் ஷாப் 15 days. பியூட்டிஃபுல் கோர்ஸுங்க. நிறைய இடத்துல இங்கெல்லாம் பண்ணியிருக்கேன் கர்நாடகத்துல. எல்லாருக்கும் ரொம்ப பெனிஃபிட் ஆயிருக்கு. நீங்க அரேஞ்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா உங்க வீட்டுல உங்க ரிலேஷன்ஸ் 10 பேர் சேருங்க, நான் வந்துடுறேன். கண்டிப்பா சொல்லிக் கொடுக்குறேன். நல்ல கேள்வி கேட்டீங்க. குருக்கள் எதிரில் உட்கார்ந்துகிட்டு கத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் உங்களுக்கு என்னதான் சொன்னாலும் நீங்க சரியா பண்ணலன்னு உங்களுக்கு டவுட் வந்ததுனாவே நான் கால் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க, நான் அதை நிவர்த்தி பண்ணியிருக்கேன். ஆனாலும் சில பேர் பயப்படுறதா இருந்தா ஒன்றும் பயப்படாதீங்க. நான் உங்க இடத்துக்கே வந்து நான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன். நான் இருக்கிறதுக்கே உங்களுக்காக. வணக்கம்.